வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளிற்காக நான் ஹரிணி. காசாவில் திடீரென காட்சிகள் மாறிவிட்டன. போர் மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது. இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்குவதற்கு முன் அமெரிக்காவுக்கு முன்னறிவிப்பு செய்ததை அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. அந்த வகையில் அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஒப்புதலுடன் இப்போது காசாவில் போர் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலிய படைகள் பெரிய அளவில் விமான தாக்குதல்களை நடத்தியதில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு ஹமாஸுடன் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட பின்னர் முழு போருக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை உயர்த்தியதிலிருந்து அந்த பிரதேசத்தின் மீதான முதல் பெரிய தாக்குதல்கள் இவை. காசாவில் இன்னமும் பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் பலமுறை மறுத்ததை தொடர்ந்து தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அலுவலகம் கூறியது. அத்துடன் இனிமேல் இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக ராணுவ பலத்தை அதிகரித்து நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரித்துள்ளது. பலவீனமான போர் நிறுத்தத்தை நீடிக்கும் நோக்கில் பல வாரங்களாக நடந்த பலனற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்தன. தற்போது திடீரென தொடங்கியுள்ள விமான தாக்குதல்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் சமரசம் செய்து கொள்ள ஹமாஸை வற்புறுத்துவதற்கான சுருக்கமான முயற்சியா அல்லது போரில் ஒரு புதிய கட்டத்தின் தொடக்கமா என்பது தெளிவாக தெரியவில்லை. இன்று ஹமாஸ் இலக்குகள் மீது விரிவான தாக்குதல்களை நடத்துவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்ததிலிருந்து விமான தாக்குதல்கள் தொடங்கின. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி தாக்குதல்களில் பல ஹமாஸ் முக்கியஸ்தர்கள் குறிவைக்கப்பட்டனர். ஹமாஸ் முக்கியஸ்தர்கள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் இருப்பதால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது பொதுமக்களும் பலியாகிறார்கள். தமது முக்கியஸ்தர்கள் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டதை ஹமாஸும் ஒப்புக்கொண்டுள்ளது. கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படும் 400க்கும் மேற்பட்டோர்களில் எத்தனை பேர் ஹமாஸ் உறுப்பினர்கள், எத்தனை பேர் பொதுமக்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய இஸ்ரேல் முடிவு செய்ததாக ஹமாஸ் குற்றம் சாட்டியது. இந்த தாக்குதல்கள் காசாவில் உள்ள கைதிகளில் அறிய முடியாத விதியை வெளிப்படுத்தியது என்று ஹமாஸ் கூறியது. காசாவில் உள்ள கைதிகள் என்று அவர்கள் கூறுவது மீதமுள்ள பணைய கைதிகளை குறிப்பிடுகிறது. தாக்குதல்களுக்கு ஹமாஸ் இன்னமும் ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்கவில்லை. இஸ்ரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் ஹமாஸ் தாமும் தாக்குதலை அதிகரிக்குமா அல்லது பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்லுமா என்று தெரிந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பு இஸ்ரேல் வெள்ளை மாளிகையுடன் கலந்தாலோசித்ததாக கூறினார். இதை வெள்ளை மாளிகை கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை காட்டுகிறது. ஹமாஸை போலவே ஈரானின் ஆதரவை பெற்ற ஹவுதி இயக்கத்திற்கு எதிராக அமெரிக்கா கடந்த சனிக்கிழமையிலிருந்து ஏமனில் தாக்குதல்களை நடத்த தொடங்கியது. காசா போரின் ஒரு பகுதியாக ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை 1 வருடத்திற்கு மேலாக ஏவியுள்ளனர். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் கூறிய போது, ஜனாதிபதி ட்ரம்ப் தெளிவுபடுத்தியதை போல ஹமாஸ் ஹவுதிகள் இஸ்ரேலை மட்டுமல்ல அமெரிக்காவையும் பயமுறுத்த முயல்பவர்கள் அனைவரும் ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். இந்த திடீர் தாக்குதல்கள் ஈரானுக்கு கொடுக்கப்படும் அழுத்தம் என்பதை மறுப்பதற்கில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய சுப்ரீம் தலைவர் ஹயத்துல்லா அலி கமேனியை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு எழுதிய கடிதத்திற்கு ஈரானிய தரப்பிலிருந்து இதுவரை பதில் ஏதும் கொடுக்கப்படவில்லை. ஈரானியர்கள் பதில் கொடுக்க வைக்கவே ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மீது ஏமனில் அமெரிக்காவும் அமெரிக்க அனுமதியுடன் காசாவில் இஸ்ரேலும் திடீரென தாக்குதல்களை தொடங்கியுள்ளனர் என்ற சாத்தியம் உள்ளது. இஸ்லாமியர்களின் புனித மதமான ரமலானின் போது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு முன்னர் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தனர். அது தவிர அமெரிக்கா ஹமாஸுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்த தொடங்கியதா அமெரிக்காவும் தெரிவித்தது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தலைமையிலான பாலஸ்தீன குழுக்கள் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தி 1200 பேரை கொன்று பணைய கைதிகளையும் பிடித்துக் கொண்டு சென்றதில் தொடங்கிய போர் காசாவில் பல்லாயிரக்கணக்கானவர்களை பலி வாங்கியது. இஸ்ரேலை தாக்குமாறு உத்தரவிட்ட ஹமாஸ் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லது அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர்.
போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டமாக மேலும் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பேசப்பட்டு வந்தது. இன்றைய தாக்குதலுக்கு பின் அந்த பேச்சுக்கள் என்னவாகும் என்பது தெரியவில்லை. இன்றைய தாக்குதலில் ஹமாஸ் தளபதிகள் கொல்லப்பட்டனர் என்பதை ஹமாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹமாஸின் காசா தலைமையில் குறைந்தது 5 மூத்த தளபதிகளின் மரணத்தை ஹமாஸ் பகிரங்கமாக அறிவித்தது. அவர்களில் யசார் ஹர்ப் உட்பட 2 ஹமாஸின் அரசியல் பிரிவில் தளபதிகளாக இருந்தனர். பஜ்ஹத் ஹபுல் சுல்தான் உட்பட மற்றவர்கள் ஹமாஸின் ராணுவ பிரிவில் மூத்த தளபதி பாத்திரங்களை வகித்தனர். இவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்ற துல்லியமான உளவு தகவலின் அடிப்படையில் தான் இன்றைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்பது இவர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. ஹமாஸுக்கு இருக்கும் ஒரே ஒரு கவசம் அவர்களிடம் உள்ள பணைய கைதிகள் தான். லெபனானில் ஹெஸ்போல்லாவிடம் பணைய கைதிகள் இல்லாத காரணத்தால் போர் மிக விரைவில் முடிந்தது. காசாவில் எஞ்சியிருக்கும் 59 பணைய கைதிகளில் பாதிக்கும் குறைவானவர்களே உயிருடன் இருப்பதாக இஸ்ரேலிய அரசாங்கம் கருதுகிறது. அவர்களை வீட்டுக்கு அழைத்து வர விரும்பும் இஸ்ரேலியர்களுக்கும் பணைய கைதிகளின் உயிர்களை பேரம் பேசும் சில்லுகளாக கருதும் ஹமாஸுக்கும் அவர்களின் தலைவிதி மிகவும் முக்கியமானது. பயம் மற்றும் விரக்தியில் பாலஸ்தீனியர்கள் உள்ளார்கள். பணைய கைதிகளை விடுவித்தது போத ஹமாஸ் நடத்திய விழாக்களில் உற்சாகமாக கலந்து கொண்டு கோஷமிட்ட பாலஸ்தீனியர்கள் இப்போது ஆக்ரோஷமான இஸ்ரேலிய தாக்குதலை மீண்டும் எதிர்கொள்கிறார்கள். 2 மாத அமைதிக்கு பின்னர் தாக்குதல்கள் காசாவாசிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை அளித்தன. குறைந்தபட்சம் இப்போதைக்கு போர் திரும்பிவிட்டது. போர் தீவிரமடையும் என்பதற்கு அறிகுறியாக இஸ்ரேலிய ராணுவத்திடமிருந்து வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் எல்லைக்கு அருகில் காசாவின் சில பகுதிகளில் வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. அந்த பகுதிகளை ஆபத்தான போர் மண்டலங்கள் என்று முத்திரை குத்தியது. மறுபக்கத்தில் மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்பட்டு விட்டன. இந்த மாதம் இஸ்ரேல் காசாவில் மனிதாபிமான உதவியை அனுமதிப்பதை நிறுத்தியது. இது பேச்சுவார்த்தை மேசையில் ஹமாஸை அழுத்துவதற்கான மற்றொரு முயற்சியாகும். பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் சம்மதித்தால் காசாவில் ராணுவத்தின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல் நிறுத்தப்படலாம் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் CNN தொலைக்காட்சியிடம் கூறியுள்ளார். பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான தீவிர ராணுவ நடவடிக்கைகளின் முதல் கட்டமாக காசாவில் இஸ்ரேலின் விமான தாக்குதல்கள் இருப்பதாக அந்த அதிகாரி கூறினார். கூடுதல் பணைய கைதிகளை விடுவிப்பதன் மூலம் போர் நிறுத்தங்களை புதுப்பிக்கும் முயற்சியில் எகிப்திய மஸ்தியஸ்தர்கள் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று அந்த அதிகாரி கூறினார். ஆனால் கூடுதல் பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் இல்லாமல் இஸ்ரேல் தனது தீவிரமடைந்து வரும் ராணுவ தாக்குதலை நிறுத்துவது சாத்தியமில்லை என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். காசாவில் தனது ராணுவ நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரிக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் எவ்வளவு விரைவில் தரைப்படைகளை மீண்டும் காசாவுக்குள் பெரிய அளவில் அனுப்ப முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை. பல அரபு நாடுகள் காசாவில் இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட போரை கண்டித்துள்ளன. ஒரு அறிக்கையில் ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அதன் அனைத்து கட்டங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது. காசாவிற்கு எதிரான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை தொடர்ந்தால் பிராந்திய நிலைத்தன்மை குலைந்துவிடும் சாத்தியம் குறித்து எச்சரித்தது. போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்த எகிப்து மற்றும் கத்தார் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களையும் கண்டித்தன. எகிப்து இஸ்ரேலின் தாக்குதல்களை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அப்பட்டமான மீறல் என்று கூறியது. சவுதி அரேபியா சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது இஸ்ரேலின் நேரடி ஷெல் தாக்குதல்கள் என்று கண்டனம் செய்தது.